சர்வதேச இணையம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா VM ராஜரத்னத்தினுடைய பரம்பரையில் வரக்கூடிய அவருடைய பேரனாக விளங்கக்கூடிய ஐயா ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கம்பாக்கம் குப்புசாமியினுடைய வாரிசாக ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார். எதையும் அழகியலோடு பதிவு செய்யக்கூடிய கவிஞர் யாழநாதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மூத்த பேராசிரியர் ஐயா செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு ஆளுமைகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா வாணியம்பாடி கஜேந்திரன் அப்பாதுரை அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பௌத்தம் இன்றைக்கு மீண்டு எழுகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் மெல்ல மெல்ல கோலோச்சி வருகிறது. அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த வாணியம்பாடி பகுதி, திருப்பத்தூர் பகுதி, இந்த வடார்காடு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி ஒரு காலத்தில் பௌத்தத்தை முன்னெடுத்த பகுதிகளில் முற்போக்காக செயல்பட்ட மாவட்டங்களில் முன்னணியில் விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதுதான் இந்த வடார்காடு மாவட்டத்தை சார்ந்த பகுதிகள் எல்லாம். ஒரு காலத்தில் அயோத்திதாச பண்டிதர் ஜி அப்பாதுரையார், இங்கே புகைப்படத்தில் இருக்கக்கூடிய AP பெரியசாமி புலவர் போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த பகுதியிலே பௌத்தத்தை பரப்பியவர்கள். பௌத்தம் மற்ற பகுதிகளை காட்டிலும் மிக அற்புதமாக செழித்து வளர்ந்த ஒரு பகுதி என்றால் இந்த வடார்காடு மாவட்டம் பகுதியை குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக, பௌத்தத்தை முன்னெடுத்து வளர்த்தவர்களாக அப்பொழுதே விளங்கினார்கள், இன்றும் விளங்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் இந்த முப்பெரும் விழா பௌத்தத்தை மீண்டும் துளிர்த்தேட செய்வதாகவும் பௌத்த பணிகளினுடைய தொடர்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி இருப்பதை நான் நன்கு அறிகிறேன். நான் சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக நான் இருக்கிறேன். அங்கே சென்னையில் பொதுவாக பௌத்தம் சார்ந்த நிறைய நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கிறத நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் அதில் கலந்து கூட இருப்பீங்க. ஐயா அடிக்கடி எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கஜேந்திரன் அப்பாதுரை ஐயா அவர்கள் அந்த நிகழ்வுக்கெல்லாம் கலந்துக்குவார், அதில் பங்கெடுத்துக்குவார், தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்வார். அவ்வளவு மிகுந்த ஈடுபாடோடு பௌத்த நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் அதில் கலந்து கொள்வதும், பௌத்தம் சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதிலும் கூர்மையான கவனத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஐயா அவர்கள். தொடர்ந்து இது போன்ற மிகச்சிறந்த பௌத்த பணிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று விடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பல்வேறு ஆளுமைகள் வந்திருக்கிறீங்க. நம்முடைய இந்த பௌத்த சமூகம் என்பது பலருக்கும் முன்னோடியான ஒரு சமூகம். நாம தான் இந்த சமூகத்தில் அன்பையும் கருணையும் விதைத்ததில் முன்னோடியானவர்கள். ஆனால் இன்னைக்கு அன்பும் கருணையும் சொன்னால் நம்ம வேற ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, பகுத்தறிவை தமிழகத்துக்கு அறிமுகம் செய்தவர்களே பௌத்தர்கள் தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், அயோத்திதாச பண்டிதர் அவர் தான் தமிழன் இதழில் பகுத்தறிவு சார்ந்த கட்டுரைகளையும் விமர்சனங்களையும் நிறைய எழுப்பியிருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்து மதத்துக்கு எதிரான கேள்விகளை எழுப்பி மக்களை அறிவு பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு பெரும் பணியை செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். அவர் தான் பகுத்தறிவை முன்னோடியாக இந்த தமிழகத்திற்கு விதைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் பகுத்தறிவு சார்ந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்திருக்கலாம். சித்தர்களிலிருந்து வள்ளலாரிலிருந்து பல பேர் பேசியிருக்கலாம். ஆனால் பண்டிதர் தான் அதை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பெரும் பணியை செய்தார். இதழ்கள், தமிழன் இதழ் அப்படின்றது வெறும் பௌத்தத்தை மட்டும் பரப்பல, பகுத்தறிவையும் சேர்த்து பரப்பியதை நம்ம நன்கு அறிவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பகுத்தறிவை இந்த தமிழகத்திற்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா முன்னோடியாக இருக்கக்கூடிய நாம தான் கொடுத்துருக்கோம்.
அது மட்டுமல்ல, வெறும் பகுத்தறிவை மட்டும்தான் கொடுத்தோமா, இந்த அறிவையும் இந்த சமூகத்திற்கு முன்னோடியாக கொண்டு சேர்த்தவர்கள் யாருன்னா நமது பௌத்தர்கள் தான். புத்தர்ல இருந்து திருவள்ளுவர் கூட யாருன்னா ஒரு பௌத்தர் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் வந்து சொல்றார். ஆனா இன்னைக்கு வந்து திருக்குறளை மட்டும்தான் வந்து இந்த சமூகம் வந்து பெருசா பேசுறதை தவிர அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவரையும் வள்ளுவருடைய பின்புலத்தையும் பெரிய அளவில் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு பரம்பரையிலிருந்து நம்ம வந்து இருக்கிறோம். எல்லாருக்கும் முன்னோடியாக தமிழகத்திலும் சரி பல பகுதிகளிலும் சரி பத்திரிகைகளை நடத்தியவர்கள் நாம தான். எவ்வளவு பத்திரிகைகள் 19ஆம் நூற்றாண்டில் ஏகப்பட்ட பத்திரிகைகளை நடத்தி இருக்கிறார்கள். திராவிட பாண்டியன் என்கின்ற ஒரு பத்திரிகையை அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்தினம் அவர்களும் இணைந்து நடத்தி இருக்கிறார்கள் 1885களிலே. அப்போல்லாம் வந்து நாகரிகமோ இல்லை நவீனமோ பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே நம்முடைய முன்னோடிகள் பத்திரிகையை நடத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பறையன் என்கின்ற ஒரு இதழை நடத்தினார். அதன் பிறகு அயோத்திதாச பண்டிதர் தமிழன் என்கின்ற ஒரு இதழை நடத்தினார். இப்படி எண்ணற்ற இதழ்கள் சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். நாம இந்த இதழ்கள் நடத்தின பணிகள்லாம் எதை சொல்லுகிறது அப்படின்னா, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நிறைய அறிவாளிகள் இருந்திருக்கிறார்கள், படித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த பத்திரிகைகள்லாம் நமக்கு வந்து சொல்லுது. படிக்கவே இல்லை, இவங்க வந்து யாருமே படிக்கல, தற்குறிகள் அப்படி என்பது போல ஒரு பிம்பத்தை எழுப்புகிறார்கள். ஆனா அது அல்ல, உண்மை அல்ல. ஆனால் நம்முடைய சமூகத்தை சார்ந்த எத்தனையோ ஆளுமைகள் அந்த காலத்திலே மிகச்சிறந்த கல்வி கற்ற ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள், பத்திரிகையை நடத்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பௌத்த நிகழ்வுகளை இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே போலதான் நம்முடைய முன்னோடிகள் பௌத்த நிகழ்வுகளை எல்லா இடத்துலையும் மிக அற்புதமாக வந்து நடத்தினார்கள். திருமண சடங்குகளை வந்து நடத்தினார். திருமணத்தை வந்து இந்து மத சடங்குகளை வச்சு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பௌத்த முறைப்படி நடத்தணும் அப்படின்றதுல பெரும் கவனம் செலுத்தி அந்த காலகட்டத்தில் ஆரம்ப நிலையில இருந்த பல சமூகத்தவர்களை எல்லாம் முன்னோடியாக அழைத்து வந்து அவர்களை வந்து பௌத்தத்தை பேச வைத்து பௌத்த புரிதல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கெல்லாம் வந்து பௌத்த முறைப்படி சடங்குகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நடத்தி வைத்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த காலத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியப்பட வேண்டிய இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஏபி பெரியசாமி புலவர் இதுல வந்து முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கிறார். தங்கவயலிலே அவர் பணி செய்யும் பொழுது தங்கவயலில் மிக அற்புதமான அளவில் அவர் பௌத்தத்தை மிக தீவிரமாக பரப்பி கொண்டு இருக்கிறார். எம் ராகவர் இருக்கிறார், BM ராஜரத்னம் அவங்களாம் வந்து பின்னாடி அதன் பிறகு வந்து வராங்க, ஜி அப்பாதுரையார் இருக்கிறாங்க, இது மாதிரி MY முருகேசம், இப்படி பல ஆளுமைகள் பௌத்தத்தை தங்கவயலில் பரப்பி கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் பௌத்தத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு தீரா தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ரயில் ஏறி இரவு 2 மணி 1 மணின்னு வந்து இறங்கி பங்கார்பேட்டை பகுதிகளெல்லாம் வந்து இறங்கி அங்கிருந்து ஒரு கைவிளக்கை எடுத்துக்கொண்டு மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் போய் இரவு நேரத்தில் தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு கிராமமா கிடைக்கக்கூடிய இடங்கள்ல, வீட்டு திண்ணைகள்ல, ஏரி கரைகள்ல, வயல்வெளிகள்ல, இப்படி மேடைகள்லாம் எதுவும் இல்லாம சாதாரண ஒரு இடத்துல மூளை முடுக்குகள் எல்லாம் பௌத்தத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு ஆளுமை தான் ஐயா ஏபி பெரியசாமி புலவர் அவர்கள். எவ்வளவு பெரிய ஜாம்பவன் அவர். ஆனால் அவருடைய சிந்தனைகளையோ அவரை பற்றியோ நாம வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து இன்னும் பெரிய அறிமுகத்தை வந்து பெறல, ஒரு புரிதலை பெறவில்லை அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்தோடு இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து அயோத்திதாசரையே வந்து இப்போதான் 2000 தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து மறந்துட்டு திரும்ப அவரை வந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அயோத்திதாசருக்கு பக்கபலமாக இருந்த ஏபி பெரியசாமி புலவர், ஜி அப்பாதுரை போன்றவர்கள் தான் இன்றைக்கு நூல்கள் வழியே வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களையும் அவருடைய பணிகளையும் தமிழ் சமூகம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அவர் ஏபி பெரியசாமி புலவர் கோலார் தங்கவயலுக்கு பிறகு திருப்பத்தூருக்கு வர, திருப்பத்தூர்ல பல்வேறு பணிகளில் உயர் பதவிகள்லாம் அவர் வந்து வகிக்கும் பொழுது இந்த மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை, பௌத்த கருத்துக்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் மானுட நேயத்தையும் கொண்டு போய் வந்து சேர்ப்பதில் மிக பெரும் ஜாம்பவனாக இருக்கிறாரு, ஆளுமையாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை வந்து செய்தார். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம், இந்த
21ஆம் நூற்றாண்டில் 2025 இந்தியா விடுதலை அடைந்து எவ்வளவோ ஆண்டு ஆகுது. அந்த ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் நம்ம வந்து காலனி என்கின்ற ஒரு சொல்லை வந்து நீக்குவதற்காக குரல் கொடுத்துருக்கிறோம், நீக்கியிருக்கிறோம். காலனி என்ற சொல் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி, அடிமையாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ற ஒரு பொருள்படும். அப்படிப்பட்ட அந்த காலனி என்ற சொல் அவமானத்தை கொடுக்கிறது என்பதற்காக இன்றைக்கு அதை வந்து நீக்க சொல்றோம். இதையெல்லாம் 100 ஆண்டுகளுக்கே செய்து முடித்தவர் தான் ஏபி பெரியசாமி புலவர். பெரிய பறைச்சேரி, சின்ன பறைச்சேரி, இப்படி இருந்த திருப்பத்தூர் சார்ந்த பகுதிகளை எல்லாம் கௌதமாப்பேட்டை, இப்படிலாம் வந்து அவர் வந்து லாங்லி துரைப்பேட்டை, இன்னும் இது மாதிரி வந்து ஒரு 4 பகுதிகளினுடைய பெயர்களை வந்து மாத்துறார். பெரிய பறைச்சேரி அப்படின்ற அடையாளத்தோடு இருப்பது அவர் வந்து என்ன பண்றாரு, மாற்றி அந்த மக்களை வந்து சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் அப்படின்றால் அவர் வந்து மிக இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை அவரை பற்றியான நான் வந்து தகவல் சேகரிப்பில் ஈடுபடும் பொழுது இன்னும் பல விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா அவர்கள் எனக்கு வந்து பெரும் உதவியாக இருந்து திருப்பத்தூர் பௌத்த சங்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் இல்லாமல் அவர்களுடைய ஏபி பெரியசாமியினுடைய வாரிசு அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்களுடைய தொடர்பையும் நட்பையும் எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் ஐயாவை பற்றி நான் வந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு காலகட்டத்தில் திருப்பத்தூர் பகுதியில் பெண்கள் வந்து மேலாடை உடுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டு இருந்திருக்கிறது. இது வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது இருந்தது. அதுக்கு முன்பு ஒரு காலகட்டத்தில் கேரளா, திருவிதாங்கூர் பகுதிகளில், கன்னியாகுமரி பகுதிகளில் தான் இது மாதிரி பெண்கள் வந்து மேலாடை உடுத்தக்கூடாது அப்படின்னு நம்பூதிரி பார்ப்பனர்களால் வந்து அடக்குமுறைக்கு உட்பட்டு நிறைய பேர் இருந்திருக்கிறத பார்க்குறோம். வேண்டாம் இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது திருப்பத்தூர் பகுதியிலையும் அது எப்படியோ ஊடுருவி அது மாதிரியான ஒரு முறை இருந்திருக்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் ஆதிக்கவாதிகள் எளிய மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய உரிமைகளை, ஆடை அணிகின்ற உரிமைகளை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்பது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதை ஏபி பெரியசாமி புலவர் தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறார். ஒரு காலகட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உடை அணிய வேண்டும் என்று அவர் தான் வந்து குரல் கொடுத்து அவர்களை உடை அணிவிக்க செய்கிறார். அப்போ ஒரு பெரும் எதிர்ப்பு ஏற்படுது இந்த பகுதியில் அவருக்கு. அப்போ பஞ்சாயத்து எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் எப்படி நீண்ட நெடுகாலமாக இருந்த ஒரு வழக்கத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க, இப்படி நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு தண்டத்தொகை வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் தண்டத்தொகை கட்டினாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய பெண்கள் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து ஏற்பட்டது, வியப்பு ஏற்பட்டது ஐயாவினுடைய மேலே. இப்படி இந்த சமூகத்திற்காக நம்முடைய முன்னோடிகள் உழைத்திருக்கிற பணிகள் என்பது சாதாரணம் அல்ல. இன்றைக்கு அவர்களுடைய அந்த உழைப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான், அவர்களுடைய சமூக பணியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் சுயமரியாதையோடு விளங்கி கொண்டு இருக்கிறோம், நாகரிகத்தோடு இருக்கிறோம், கல்வி கற்று இருக்கிறோம், உயர்ந்த பௌத்தத்தை நாம் வந்து கை கொண்டு இருக்கிறோம் என்றால் அது வந்து மிக இல்லை. அந்த அளவுக்கு பண்டிதருடைய காலம் மட்டுமல்லாமல் அதன் பிறகு ஒரு 100 ஆண்டு காலமாக நம்ம வந்து பௌத்தத்தை வந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்தியாவினுடைய மிக பெரும் தலைமையாக, பௌத்தத்தினுடைய ஆளுமையாக விளங்கக்கூடிய பாபா சாஹிப் அம்பேத்கரை வந்து நாம் வந்து மறந்துடக்கூடாது. அவர் தான் முன்னாடி தோழர் வந்து சொன்னது போல 1936 அவர் வந்து பௌத்தத்தை மாறுவதற்கான ஒரு முன்முடிவில் அவர் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் ஆய்வு செய்து 56 அவர் 10 லட்சம் மக்களோடு நாக்பூரில் பௌத்தம் வந்து தழுவினார். அந்த பௌத்தத்தினுடைய தொடர்ச்சி தான் அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய அந்த பௌத்தத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் தமிழகம் பௌத்தத்தினுடைய ஒரு வேராக, பௌத்தத்தினுடைய ஒரு செழுமையாக விளங்கி கொண்டிருப்பதை நாமால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த 2 ஆளுமைகளும் ரொம்ப முக்கியமானவங்க இந்தியாவில். இந்திய அளவில் பாபா சாஹிப் அம்பேத்கரும், தமிழக அளவில் அயோத்திதாச பண்டிதரும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சி நாயகர்களாக இருந்தாங்க. அந்த 2 பேருடைய முடிவும் ஒரு புள்ளியில தான் போய் நின்றுச்சு. என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாம் பௌத்தர்கள் அப்படின்னு அந்த 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் நம்முடைய மக்கள் பௌத்தத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை மக்களிடத்துல விதைத்து
இன்றைக்கு பௌத்தம் தமிழகத்தில் மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலேயும் பரவி இருக்கு அப்படின்னா இதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கரும் அயோத்திதாச பண்டிதர் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் அசோகர் பரப்பினர், தன்னுடைய உறவினர்களையெல்லாம் அனுப்பி பௌத்தத்தை பரப்பினதை நம்ம பார்க்குறோம். அதே போல அயோத்திதாச பண்டிதர் அவர் வாழ்ந்த காலத்தில் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் என்ற ஒன்று ஆரம்பித்திருந்தார். 1898களில் அந்த பௌத்த சங்கத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார். இங்கே நம்ம இன்றைக்கு நம்முடைய அமைப்புகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொண்டு போகிறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு சவாலாக இருக்கத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் 1898 ஒரு 100-120 வருடங்களுக்கு முன்பாகவே நெட்டால் தென்னாப்பிரிக்காவில் பௌத்தத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார், தமிழ் பௌத்தத்தை. அது மட்டும் இல்லை, பர்மாவில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இந்த தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் கொண்டு போனாங்க. அயோத்திதாசனுடைய காலத்துக்கு பிறகு அது இலங்கைக்கும் போச்சு. இலங்கை இன்னைக்கு பௌத்தத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து தமிழ் பௌத்தம் அயோத்திதாசனுடைய காலத்துக்கு பிறகு ஏபி பெரியசாமி புலவர், ஜி அப்பாதுரை போன்ற ஆளுமைகளினுடைய காலகட்டத்தில் இலங்கை நகருக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பௌத்தம் கொண்டு போய் சேர்ந்தது என்றால் எவ்வளவு பெரிய பணிகளை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகள் எல்லாம் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் ஏபி பெரியசாமி புலவரை எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தில் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக கொண்டு போய் சேர்த்தோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல ஐயா அந்த ஓவியத்தை முதலாக ஏபி பெரியசாமி புலவர்களுடைய ஓவியத்தை வரைந்து புத்தக அட்டைக்கு பயன்படுத்தியிருந்தோம். ஓவியர் தீர்த்தமலை தான் ரொம்ப அற்புதமாக அந்த ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். இப்படிப்பட்ட இந்த ஆளுமைகள் எல்லாம் இந்த பகுதியில் பௌத்தம் பரப்பியதனால தான் அந்த காலகட்டத்திலெல்லாம் பௌத்தம் செழித்தோங்கி இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் பகுத்தறிவு சார்ந்து இயங்கியவர்கள், திராவிடன் என்கின்ற அந்த சிந்தனையை முன்னோடியாக விதைத்தவர்கள், தமிழ் என்கின்ற அந்த தமிழ் உணர்வுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய நாம எல்லாம் அதையெல்லாம் கொண்டு இன்றைக்கும் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய பெருமையை பட்டிதொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு நான் உங்களிடத்தில் இந்த செய்திகளை பதிவு செய்து கொள்கிறேன். இது போன்ற அற்புதமான பௌத்த நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த பகுதிகளில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த ஐயா கஜேந்திரன் அப்பாதுரை அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.